தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்க புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை புதிய செயலியை அறிமுகம் செய்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க புதிய செயலி மூலம் பொதுமக்களிடம் கருத்து கேட்க திட்டமானது வகுக்கப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஜனவரி 9 முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க புதிய செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாளை அறிமுகம் செய்ய உள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை தயாரிக்க திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட குழு ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கை செயலி மூலம் பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் முயற்சியும் திமுக ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.